சார் நீங்க சொல்றது போலயே நம்ம வந்து இப்போ ஒருத்தவங்க வாழ்க்கையில யதார்த்தமா சந்திக்கிற மாதிரி இப்போ வீட்டிலே இருக்கிறாங்க, இல்ல அவங்க திருமணம் பண்ண போறாங்க, இல்ல ஆல்ரெடி காதல் வாழ்க்கையில இருக்காங்கன்னா இப்போ கடகமும் கன்னி உங்க 2 பேர் இணையும் போது எப்படி இருக்கும் சார்? கடகராசிக்காரர்களை பொறுத்தவரையும் அது யாராக இருந்தாலுமே அந்த 4ஆம் இடம்ன்ற அந்த தாய்மை தன்மை வந்துடுது. அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அந்த பிணைப்புங்கிற தாய்மை தன்மை வந்துடுது. கன்னிராசிக்காரர்களை பார்க்கும் பொழுது கடகத்திற்கு அது 3வது ராசியாக வருது, முயற்சி. அப்போ கன்னியினுடைய அந்த அமைப்பு நல்லா இருந்தால் தான் கடகராசிக்காரர்களுடைய முயற்சி என்பது ஜெயமாகுது. கன்னிக்கு கடகராசி லாபராசியாக வருது. ஒரு முயற்சி பண்ணுறோம், அந்த முயற்சியினால் லாபங்கள் கிடைக்கணும், அந்த முயற்சி வெற்றியாக மாறணும், அப்போ லாபஸ்தானமும் நல்லா இருக்கணும் இல்லையா? அப்போ கடகராசிக்கு கன்னிராசிக்காரர்கள் முயற்சியை தூண்டக்கூடிய ஒரு தூண்டுகோலாக அமைவார்கள். கன்னிராசிக்காரர்களுக்கு கடகராசிக்காரர்கள் உன் முயற்சிக்கு நான் லாபம் தரையா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு லாபராசியாக அவர்கள் அமைவாங்க. இது உபயத்துக்கு 11ஆம் இடம், சரத்திற்கு 3ஆம் இடங்கிறது ஜோதிட விதி. இருந்தாலும் கூட அந்த லாபமும் முயற்சியும் சேர்ந்த ஒரு அற்புதமான விஷயம்தான் இவங்களை ஈர்க்குது. கடகராசிக்காரவங்க சாப்பிட்டீங்களா, தூங்குனீங்களா, சரியா இருக்கிறீங்களா, நல்லா இருக்கிறீங்களா அப்படின்ற நலனை எப்பொழுதும் கன்னிராசிக்காரர்களிடம் விசாரிப்பார்கள், கவனிப்பாங்க, பார்ப்பாங்க, கேர் பண்ணுவாங்க. கன்னிராசிக்காரர்களை பொறுத்தவரை இது இப்பப்ப இந்தந்த நேரத்தில் அப்படி அப்படியே நடக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. கடகராசிக்காரர்கள் சாப்பிட்டியான்னு 9 மணிக்கு கேட்கும்போது கன்னிராசிக்காரர்கள் 8:30 மணிக்கே சாப்பிடணும்யா அப்படின்னு சொல்லுவாங்க. கடகராசிக்காரர்கள் இத்தனை மணிக்காவது வீட்டுக்கு வாங்கலே அப்படின்னு சொல்லும்போது இத்தனை மணிக்குள்ள வந்துடுவேன் அப்படின்னு கன்னிராசிக்காரங்க சொல்லுவாங்க. கன்னியினுடைய அந்த பஞ்சுவாலிட்டி, கன்னியினுடைய அந்த கணக்கு, கன்னியினுடைய அந்த நிரந்தரமான கட்டுப்பாடு, கண்ணியம் என்பது கடகராசிக்காரர்களுக்கு ரொம்ப பிடித்த ஒரு அட்ராக்ஷனாக ஆரம்பத்தில் இருக்கும். அதே மாதிரி கடகராசிக்காரர்களை பொறுத்தவரையும் அந்த பாசம் நேசத்திற்கு அடிக்ட் ஆகி கன்னிராசிக்காரர்கள் அதன் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு இடத்துல இருக்கும்போது கடகராசிக்காரவங்க அன்பை வந்து தாராளமாக காட்டுவாங்க, அன்பை கொடுப்பாங்க, அன்பை அளவில்லாமல் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் கடகராசிக்காரங்க இருப்பாங்க. கன்னிராசிக்காரங்க ஸ்கேல் எடுத்து அளந்து காட்டுவாங்க, இவ்வளவுக்குள்ளதாயா இருக்கணும், நீ ரொம்ப ஓவராக கொடுக்குற அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக கன்னிராசிக்காரர்களுடைய எதிர்பார்ப்பு என்பது அன்பாக இருந்தாலும் கூட, அதிகாரமாக இருந்தாலும் கூட, எதுவாக இருந்தாலும் ஒரு அளவுகோலுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஸ்கேலுக்குள்ளே இருக்கணும்யா அப்படின்னு சொன்னால் அது கன்னிராசி. கடகராசிக்காரர்கள் எங்களுக்கு ஸ்கேலும் தெரியாது, ஒன்றும் தெரியாதுயா, திறந்து விட்ட மனசியா அப்படின்னு சொல்லக்கூடியது கடகராசி.